எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து போன வீடியோவில் வந்து வயநாடு அந்த டிசாஸ்டர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதுலேயே இன்னி கொஞ்சம் ரிமைனிங் இருக்குது. சரி, அதான் அதை பற்றி என்ன ஏதுன்னு பார்க்கலாமாங்க. வயநாட்டில் வந்து அந்த டிசாஸ்டர் நடந்தது இல்லைங்களா? அது வந்து ஒரு 5 நாள் ஆச்சு. ஆனாலுமே வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் இனியுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. பல ஸ்டேட்ஸ்லேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேருந்துலாம் போயிருக்கு. அப்புறம் நிறைய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது. ஆனாலுமே வந்து அந்த பரியல்குள்ளே டெப்ரீஸ்குள்ளே இருக்கிற அந்த பாடிஸ் எல்லாம் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்குது. ஆனாலுமே வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து டெப்ரீஸ்குள்ளே இருந்தவங்கள வந்து உயிரோடு வந்து சில பேரை வந்து அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து எடுத்திருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து அந்த கேம்பில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு வராங்க. இதனுடைய மூல காரணம் வந்து என்னென்னா, மனுஷனுடைய செயல்கள்னால வந்து அந்த எஃபெக்ட் தான் இது எல்லாமே. நேச்சர் வந்து அதனால தான் இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா அந்த டிசாஸ்டர் வந்து மாறி இருக்குது. இப்போ இந்த மரங்கள்லாம் நம்ம டீஃபாரஸ்டேஷன் பற்றி சொன்னோம் இல்லைங்களா போன வீடியோவிலேயே. அதாவது மரங்கள்லாம் வந்து வெட்டுறோம், அதை வந்து இந்த டோர் பண்ணுறதுக்கு டீ குட் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் மரத்தை வெட்டுறோம் நம்ம. அப்புறம் வெஜிடேஷன் பண்ணுறோம் சொல்லி அந்த இடத்த வந்து மரத்தை காடுகளை வந்து அழித்து காலி பண்ணுறோம். அப்புறம் அதை பார்க்குறதுக்கு வந்து யாராவது ஆளுங்களெல்லாம் போடுறோன்னா அதுக்கு வீடு கட்டுறோன்னு அந்த மாதிரி போடுறோம். ரிசார்ட்ஸ் எல்லாம் கட்டுறோம். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வந்து நிறைய வந்து அழிவுகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ஒன்றோட ஒன்று வந்து பின்னி இருக்கும். அது வந்து அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு அதெல்லாம் வேரோடு வந்து எடுத்துடும் போது என்ன ஆகும்னா, அந்த மண்ணெல்லாம் வந்து லூசன் ஆகிடும். அதனால தான் வந்து மழை வந்து ஹெவி ரெயின் இதெல்லாம் வரும்போது வந்து தண்ணி வந்து அடிச்சுக்கிட்டு போகும்போது வந்து மண் அப்படியே வந்து பல்காக எல்லாமே வந்து கிலோமீட்டர் கணக்கில் வந்து அடிச்சுட்டு போய் வீட்டில் போய் விழுறது, வீட்டோடு அடிச்சுக்கிட்டு போகிறது, இது எல்லாமே நடக்குது. இதனால் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவங்களுடைய உடைமைகள், அப்புறம் வந்து அவங்களுடைய பெட்ஸு, அப்புறம் வந்து வைல்ட் அனிமல்ஸ், இது எல்லாருக்குமே வந்து பாதிப்பு இருக்குது. இப்போ வயநாட்டில் ஏற்பட்ட இதே வந்து இன்சிடெண்ட் வந்து இப்போ ஹிமாச்சல்லையும் நடந்திருக்கு. அங்கேயும் வந்து நிறைய பொருட்சேதம் உயிர் சேதம்லாம் ஆகிருக்கு. அங்கேயும் வந்து நிறைய வந்து பொது சேவைகள்லாம் செய்கிறவங்கெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது மெயினான ஒரு காரணம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சு. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இம்மீடியட்டான ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே வந்து இந்த பேரிடர்களெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். அது வந்து வித்தின் இயர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது, அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வந்து இதை ஒன்றா சேர்ந்து எல்லோரும் பண்ணால் மட்டும்தான் இந்த குளோபல் வார்மிங்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும். இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து தன்னோட உயிரையுமே பணயம் வச்சு தான் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து வெரி பிக் சல்யூட் டு தெம். அது வந்து நம்மளும் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எதாக இருந்தாலும் நம்ம வந்து செய்யலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.